கோயம்புத்தூரில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிற அனைவருமே கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ஓட்டு போட்டு நம்ம கோயம்புத்தூர் 100% வாக்களிப்பு சாதனை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் வாக்களிப்போம், ஜனநாயகம் காப்போம். என் வாக்கு என் உரிமை. மக்கள் அனைவரும் 19ஆம் தேதி அன்று தவறாமல் தங்களுடைய உரிமையை கொண்டாட ஓட்டு போடுவது தலையாய கடமையாகும். தயவு செய்து நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவோம். என் வாக்கு என் உரிமை என்பதை மக்கள் அனைவரும் கடைபிடித்து இந்த 19ஆம் தேதியன்று ஒவ்வொருவரும் நம் கடமை தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இந்தியா 5வது இடத்துல இருந்துட்டு இருக்கு. இது 3வது இடத்திற்கு குறுகிய காலத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் போன்ற இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஜனநாயகத்துக்கு இந்தியா உலகத்தின் முதல் கண்ட்ரியாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முதல் குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கணும். அதற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தவறாமல் வாக்களிப்போம், ஜனநாயகம் காத்திடுவோம். வருகிற 19ஆம் தேதி நாம் ஓட்டளிப்போம், நியாயமாக ஓட்டளிப்போம், தேச முன்னேற்றத்திற்காக ஓட்டளிப்போம். 100% ஓட்டளிப்பது நம்முடைய முதல் கடமையாக இருக்கட்டும். ஓட்டு நமது உரிமை, ஓட்டளிப்பது நமது கடமை. நம்ம எல்லாரும் on April 19th we should go to the polling stations and cast our vote. This is the basic fundamental right of us as Indian citizens, and இந்த ரைட் நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்குரிமை உள்ள அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். நல்ல தலைமை நம் நாட்டை வளமாக்கும். என் வாக்கு என் உரிமை. பொதுமக்களாகிய நாமல் இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் எலெக்ஷன் காலகட்டத்தில் நமக்கு உண்டான வாக்குரிமையை தவறாமல் செலுத்தி வாக்கு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும். என் வாக்கு என் உரிமை, அது மட்டும் இல்லாமல் என் வாக்கு என் கடமையுமே கூட. தவறாமல் 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கவும், ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் ஆட்சிதான் குடியரசு. ஆகவே இந்த குடியரசை காத்திட அனைவரும் விரைந்து சென்று அன்று 19ஆம் தேதி காலை பொழுதிலே சென்று அவர்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் சிறந்த ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, நல்ல ஆட்சி, இந்த மாதிரி ஒரு ஆட்சிகள் மலர வேண்டும் என்றால் அதை நம்முடைய ஓட்டளிக்கும் சுதந்திரத்தில் அதை நாம் செலுத்தணும். உங்களுடைய ஒரு ஓட்டு ஒரு கட்சியையோ அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவிதியே மாற்றக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு. அதனால் மறக்காமல் எல்லோரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய கோயம்புத்தூர் தொகுதிக்கு உங்களுக்கு பிடித்த அப்படிங்கிறத விட எந்த வேட்பாளர் எவர் நம்முடைய நாட்டிற்கு ஒரு நல்லதை கொண்டு வருவாரோ அப்படின்னு அதை மனதில் கொண்டு தவறாமல் வாக்களியுங்கள். ஜனநாயகத்தினுடைய அதை பலத்தை காப்பாற்றுங்கள். வாக்களிப்பு ஜனநாயகத்தின் இதய துடிப்பு. மக்களால் மக்களுக்காக செயல்படுபவை தேர்தலும் அரசாங்கமும். ஆனால் வெறும் பார்வையாளராக இருந்து குறை மட்டும் சொல்லாமல் ஜனநாயகத்தை சீர்படுத்த ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் களமிறங்க வேண்டிய காலம். வலிமையான தேசத்திற்கு வாக்களிப்போம். 100% வாக்களித்து வரலாற்று சிறப்புமிக்கதாக மாற்றுவோம். நம் வாக்கு நம் குரல். நாட்டிலே 65% வாக்குகள் தான் பதிவாகின்றன. மீதியை பதிவாவதில்லை. நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வாக்களிக்குவதற்கு நாம் படம் பெறக்கூடாது. நமது சுயமரியாதையை விலைக்கு வாங்குவதற்கு சமம். ஓட்டுரிமை நமதுரிமை, நமது பிறப்புரிமை. நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தலிலே பணம் வாங்காமல் அனைவரும் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மக்கள் அனைவரும் ஜனநாயகத்தை காக்க வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டுகிறேன். ஜனநாயகத்தை காக்க அனைவரும் வாக்களிப்போம். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தோட பவரே ஓட்டு போடுறது தான். எல்லோரும் கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க. ஏப்ரல் 19 அன்னைக்கு நான் வாக்கு செலுத்த தயாராகிட்டேன். நீங்களும் தயாராகிக்கோங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கலாம், லோக்சபா எலெக்ஷனாக இருக்கலாம், நமக்கு இந்த பவர் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். நம்ம நம்மளுடைய ஓட்டு போடலைன்னா அது ஆக்சுவலி ஒரு குற்றம்னே நான் சொல்லுவேன். அதனால் கட்டாயம் எலெக்ஷன் நாள் அன்னைக்கு நம்மளும் நம்மளுடைய ஓட்டை போடணும்.
நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஓட்டு போடணும். 100% ஓட்டிங் நடந்தால் தான் ஜனநாயகத்தில் மாற்றம் உண்டாகும். வருகின்ற 19ஆம் தேதி நமது பாராளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. அச்சமயம் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது ஜனநாயக கடமையை சரிவர செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து 100% வாக்களித்து நம் ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த எலெக்ஷன் வருது. அதனால் நம்ம ஓட்டு போடுறது வந்து எல்லாத்தோட உரிமைங்க. இந்த வருஷம் வந்து டெஃபினட்டாக 100% ஓட்டிங் நம்ம ரீஜனில் ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காம நீங்கள் போட்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்.